ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் விஜய், ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழல் மேல் ஊழல் செய்து அதிலிருந்து தப்பிப்பதுதான் நிர்வாகத்திறன் என்றால் அப்படிப்பட்ட நிர்வாகத்திறனை தாவேக அரசு ஒரு நாளும் செய்யாது என தெரிவித்தார். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட நாங்களும் தொடமாட்டோம், இனி யாரையும் தொடவும் விடமாட்டோம், இதற்கு முன்பு தொட்டவர்களையும் விடமாட்டோம் என ரைமிங்கில் பேசிய முதலமைச்சர் அப்பாவை காணோம் என்ற குட்டி கதை கூறியதோடு முன்னாள் முதலமைச்சரின் ட்ரெண்டிங் சைகையையும் செய்து காட்டி அவையை கலகலக்க வைத்தார். ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதில் உரை கொடுத்தார். எதிர்த்து பேசினால்தான் எதிர்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என நினைத்து பேசும் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் என எடுத்த எடுப்பிலேயே உரையை ஆழமாக ஆரம்பித்த முதலமைச்சர், ஏதோ ஷூட்டிங்கில் இருந்து நேராக வந்து தான் சிஎம் ஆனது போன்று இமேஜை உருவாக்கும் எதிர்கட்சியினருக்கு அவர்கள் ஆசைப்படும் மொழியிலேயே சொல்கிறோம், அது வெறும் ரீல் தான், ரியல் இல்லை எனவும், நடிகர் கட்சி என நக்கல் நையா செய்தாலும் அதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை எனவும் கூறினார். எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ள போறதுக்கு நாம பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மள நடிகன் என்று சொல்லியும் நம்ம கட்சியை நடிகன் கட்சின்னு சொல்லியும் சில நக்கல் நையாண்டி இதெல்லாம் பேசுவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு வைங்க. வெறும் 2.5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்துவிட்டதாக கிண்டல் செய்யும் எதிர்கட்சியினர் அந்த 2.5 ஆண்டுகளும் கொடுத்த குடைச்சல் கொஞ்சமா நஞ்சமா என கூறிய முதலமைச்சர், சூழ்ச்சிகளை தாண்டித்தான் வாகை சூடும் வரலாறை திரும்பி பார்க்க வைத்துள்ளோம் என்றார். தாவேகாவுக்கு எதிராக இதுவரை சேராதவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமது ஆட்சிக்கே நாள் குறித்ததாக திமுக அதிமுகவை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் விஜய், புண்ணியவான்களின் ஆட்சியில் போட்ட ஓட்டைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டி இருப்பதாகவும் அதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த ஆளும் கட்சியா ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிரா யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. சரி, அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க, அதை விடுங்க. நாம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை தான் எதிர்கட்சியின் கண்ணை கட்டிவிட்டது போல என விமர்சனம் செய்த முதலமைச்சர், தாவேகாவுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என யார் யாரை விமர்சனம் செய்வது என்று கேள்வி எழுப்பினார். அது என்னவோ சரிதான், தாவேகா அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிந்த அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான், டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதில் ஊழல் செய்ய தெரியாதுதான், பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றத்தில் பணம் பறிக்க தெரியாதுதான், புதிய பணியிடங்களை பணத்திற்கு விற்க தெரியாதுதான், கோவில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான், தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான், கனிம வளத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான், அரசு வருமானத்தை தனிப்பட்ட கஜானாவிற்கு மாற்ற தெரியாதுதான், போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான், நம் வீட்டு பெண்களை ஓசி பஸ் என்றும் 1000 ரூபாய் கேஸ் என்றும் பேச தெரியாதுதான் என பொறி பறக்க பேசினார். இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு, நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான்.
நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸு, இப்படியெல்லாம் பேச தெரியாதுதான். இத்தனையும் தங்களுக்கு தெரியாது, இதனை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என கூறிய முதலமைச்சர், எதிர்க்கட்சிகள் என்ன சித்துவேலை செய்தாலும் மக்கள் தங்களை புரிந்து கொள்வார்கள் எனவும், அதி அற்புதமான 50 ஆண்டு கால அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 என பல பாயிண்ட் மாடல் ஆட்சியினர் நிதி நெருக்கடியைத்தான் நமக்கு பரிசாக கொடுத்துள்ளனர் எனவும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் கடந்த 10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. அதற்கு கடந்த ஆட்சியாளர்களின் பதில் என்ன? கடந்த ஆட்சியில் காவல்துறை யார் கையில் இருந்தது? அவர்கள் ஏன் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்ட்ரோல் செய்யவில்லை என கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பினார். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழல் மேல் ஊழல் செய்து அதிலிருந்து தப்பிப்பதுதான் நிர்வாகத்திறன் என்றால், அப்படிப்பட்ட நிர்வாகத்திறனை தாவேக அரசு ஒரு நாளும் செய்யாது என கூறிய முதலமைச்சர் விஜய், பெட்டி பெட்டியாக பணத்தை வைத்து செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளியில் வருகிறது என்றார். அப்போது அமளி துமளியில் ஈடுபட்ட திமுகவினரை சபாநாயகர் அமைதிப்படுத்தினார். அதற்கு பிறகு பேச ஆரம்பித்த முதலமைச்சர், மக்கள் பணத்தில் ஒரு பைசாவை கூட நாங்களும் தொடமாட்டோம், யாரையும் தொடவும் விடமாட்டோம், இதற்கு முன்பு தொட்டவர்களையும் விடமாட்டோம் என ரைமிங்கில் அவையை கலகலக்க வைத்ததோடு, ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளியில் வருமோ, ஒவ்வொருவரின் வேஷமும் கலையுமோ எனவும் அனல் பறக்க பேசினார். இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சே எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும், மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. நடுக்கத்தில் நம்மீதே அவதூறு பரப்புவதாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சியினர் புதிய வெப்பன் ஒன்றை கையில் எடுத்துள்ளனர், அவர்கள் ஆட்சியில்தான் நம் ஆட்சி நடக்கிறதாம், அவர்கள் அனுப்பித்தான் ஆதரவு கிடைத்ததாம், அப்படியென்றால் அவர்கள் அனுப்பிய ஆதரவாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தால் ஏன் இவ்வளவு கதறல்? சிபிஎம், சிபிஐ சுயேட்சையாக முடிவு எடுத்ததாக கூறும் அவர்கள் ஏன் நாங்கள் அனுப்பி வைத்ததாக கூற வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அப்போது கட்சி நிதி என்ற முதலமைச்சரின் வார்த்தை ட்ரிகர் செய்ததால் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வெளிநடப்புக்கு பிறகும் முதலமைச்சரின் பேச்சில் காரம் குறையவில்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து 50 ஆண்டுகளாக ஒரே டெக்னாலஜி மாறிவிட்டது பாஸ், டெக்னிக்கை கொஞ்சம் மாற்றுங்கள் என கிண்டல் அடித்தார். அடுத்து அது என்னங்க சோஃபா மாடல் ஆட்சி, அது புரியவே தனக்கு நாளாகிவிட்டது என கூறிய முதலமைச்சர் சோஃபா செட், டிவி, சேர் என பர்னிச்சர் பிசினஸை சட்டசபையில் வைத்துக் கொள்ளக்கூடாது, வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு ஆக்கப்பூர்வமான கருத்துகளுக்கு மட்டுமே இடம் என்றார். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். அடுத்து குட்டி கதை கூறினார் முதலமைச்சர். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் அதிகமாக இருக்கிறது என நினைத்து கண்ணிற்கு மேலே கையை வைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி தேடிக்கொண்டிருந்தார். அப்போது அந்த பெரியவருடன் இருந்த ஒரு சிறுவன், என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், ஒன்றுமில்லை தம்பி, உங்களுடைய அப்பா இங்கேதான் இருப்பதாக சொன்னார்கள், அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் காணோம் என்றார். இது போன்ற சம்பந்தமே இல்லாமல் எங்களுக்கும் நக்கல் நையாண்டி பேச முடியும் என கூறிய முதலமைச்சர், அந்த கதையில்தான் பெரியவர் அப்படி சொன்னாராம் என அழுத்தி அழுத்தி நக்கல் அடித்தார். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம், அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அவையில் இல்லை பேசலாமா என முதலமைச்சர் அனுமதி கேட்க, தாராளமாக மனநிறைவோடு பேசலாம் என சபாநாயகரும் அனுமதி அளிக்க, திமுகவினர் டிவியில் நமது பேச்சை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என உறுப்பினர்கள் கூறினர். அப்படியா என கூறிய முதலமைச்சர், வெறும் 5 நிமிட பேச்சுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடி உள்ளது, பேசு பேசு என்பது, பின்னர் பேசினால் கேட்காமல் செல்வது, என்ன செய்வது என ஃபுல் ஃபார்மில் கிண்டல் அடித்தார். போயிட்டாங்க, பேசலாமா? நிறைய உங்க கருத்துக்கள் இன்னைக்கு முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பார்ப்போம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? இதையடுத்து தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது குறித்து பேசிய முதலமைச்சர், 2021 ஆகஸ்ட் மாதம் நடந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்பட வெளியீட்டு விழாவில் தேசிய கீதத்திற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது நினைவில் இருக்கிறதா? அது பற்றி கேட்டால் அது குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்வு என கூறுவார்கள். தேர்தலுக்கு முன்பும் சரி, முடிந்த பின்பும் சரி, அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என விமர்சனம் செய்தார். அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல
நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழை 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான், அது அவை குறிப்பிலும் இருக்கிறது, இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த தக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று, செய்யறது ஒன்று, பேசுறது ஒன்று. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்கிறாங்க. ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஈவில்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் ஈவில்ஸ் என டெவில்ஸ் பேசக்கூடாது என கூறினார். இறுதியாக எதிர்க்கட்சியினர் இருந்தால் ஒரு ஆக்ஷன் செய்யலாம் என கூறிய முதலமைச்சரிடம் தற்போதும் கூட அந்த ஆக்ஷனை செய்யலாம் என சபாநாயகர் கூற, தேர்தல் சமயத்தில் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ட்ரெண்டான முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் முடிந்தது என்ற கை செய்கையை சிரித்தபடியே செய்து காண்பித்தார். இதனால் அவையில் சிறிது நேரம் சிரிப்பலையும் கரவொலியும் பறந்தது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.